மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் அறிவியல் பூங்கா 71வது காலாண்டு இதழின் காணொளி காட்சி. அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு பணிவார்ந்த வணக்கம். 40 ஆண்டுகளாக அறிவியலை மொழியியலையும் இரு கண்களாக போற்றி பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வரும் மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் வெளியீடான அறிவியல் பூங்கா இதழ் பன்னாட்டு தரச்சான்று எண் ISSN இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் சீரியல் நம்பர் பெற்றுள்ளது என்பதை பெரும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அறிவியல் பூங்கா இதழில் அறிவியல் தொழில்நுட்பத்துறை பேராசிரியர்கள், ஆய்வாளர்கள் முதலானோர் ஆய்வுக் கட்டுரைகளை தமிழில் வழங்கினால் தமிழ் மக்கள் அனைவரும் படித்து பயன்பெறுவர். அறிவியல் பூங்காவின் அட்டைப்படத்தை அலங்கரிப்பது வியனுலகம் போற்றும் VIT பல்கலைக்கழகம் 1984ஆம் ஆண்டு சுயநிதி பொறியியல் கல்லூரியாக வேலூரில் கல்விச் செம்மல் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்களின் தொலைநோக்கு திறனில் கருவாகி உருப்பெற்றதுதான் வேலூர் VIT பொறியியல் கல்லூரி. பொறியியல் பட்டம் பெற்ற முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் அந்த பொறியியல் கல்வியின் தரத்தையும் திறத்தையும் உலக தரத்திற்கு ஒப்ப புதுமையும் ஆய்வில் நுணுக்கமும் மிக்க உயர்கல்வி அனைத்து இளைஞர்களுக்கும், குறிப்பாக கிராமப்புற இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்னும் வேனவாவில் வேலூரில் வேரூன்றச் செய்த நிறுவனம்தான் VIT பல்கலைக்கழகம். வேந்தர் முனைவர் கோ விஸ்வநாதன் அவர்கள் சென்னையிலும் VIT பொறியியல் கல்லூரியை 2010 தொடங்கினார். தொடக்கத்தில் 400 மாணவர்கள் கல்வி பயின்றனர். தற்போது 20,000க்கும் மேற்பட்ட மாணவர்களாக உயர்ந்துள்ளது. உயர்கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு கலங்கரை விளக்கமாக VIT சென்னை திகழ்ந்து வருகிறது. அதன் பன்முக வளர்ச்சியை VIT பல்கலைக்கழகத்தின் துணைத் தலைவர் முனைவர் வி. கோ. செல்வம் அவர்களிடம் நேர்முகமாக உரையாடிய தகவல்களை அறிவியல் பூங்கா வாசகர்களுக்கு கலைமாமணி முனைவர் சேயோன் அவர்கள் வழங்கியுள்ளார். உயிரின் உன்னத உலா தொடர்கட்டுரையின் பல அரிய செய்திகளை, பரிணாம வளர்ச்சியின் பன்முக பாங்கினை மிகச் சிறப்பாக ஆய்வு நோக்கில் பல்வகை சான்றுகளுடனும் அள்ளி வழங்கியுள்ளார் முன்னாள் முதல்வர் கணித பேராசிரியர் முனைவர் செல்வராணி செல்வம் அவர்கள். படித்தேன் சுவைத்தேன் எனும் பகுதியில் 70ஆம் அறிவியல் பூங்காவை படித்து சுவைத்த கருத்துக்களை பகிர்ந்து மகிழ்கிறார். அறிவியல் எழுத்தாளர், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். சிகரங்களின் சீமாட்டி நீலகிரி வரையாடு என கற்பனை திறத்தோடும் கருத்து செறிவோடும் வர்ணித்துள்ளார் டாக்டர் பூவராக ரத்னசபாபதி அவர்கள். நூலக வளங்கள் தேடலும் பெறலும் எனும் பொருளில் சிந்தையை தூண்டும் பல்வகை செய்திகளை தந்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழக உதவி நூலகர் முனைவர் சு. கோதநாயகி அவர்கள். யானைகளில் பாலூட்டல் நிறுத்தம் எனும் தலைப்பில் சிந்தனையை சிலிர்க்க வைக்கும் செய்திகளை மாறி வழங்கியுள்ளார் மயிலாடுதுறை ஆ கல்லூரி விலங்கியல் வனவிலங்கு உயிரியல் துறை முன்னாள் இணை பேராசிரியர் முனைவர் மு. சே. சத்யநாராயணன் அவர்கள். தகைசால் தனிமங்கள் தொடரின் 8ஆம் பகுதியாக அலங்கரிப்பது வீடுடைய தனிம பெருந்தகைகள் பிளாட்டின குடும்ப உலோகங்கள் என்னும் தலைப்பிலான ஆய்வுக் கட்டுரையை அளித்துள்ளார் அணுவியல் விஞ்ஞானி ப. கோபாலன் அவர்கள். இது அனைவரும் படித்து பயன்பெற வேண்டிய ஒன்று. உலகின் முதல் விஞ்ஞானிகள் பட்டியலில் இடம் பிடித்துள்ள இளம் பெண் விஞ்ஞானி யார்? அவர் அறிவியல் கண்டுபிடிப்புகள் என்னென்ன அறிய ஆவலா? படித்து பாருங்கள் கலைமாமணி முனைவர் வாசுகி கண்ணப்பன் வரைந்துள்ள கட்டுரையை. பல்வேறு நீர்வீழ்ச்சிகள் அருவிகளின் வரலாற்றினை சுவைபடச் சொல்லியுள்ளார் வானிலை விஞ்ஞானி முனைவர் கு. வை. பாலசுப்ரமணியன் அவர்கள். ஆடைகள் அணிவதற்கு மட்டுமல்ல அஸ்திவாரத்திற்கும் என உறுதிபட கூறியுள்ளார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விண்ணியல் விஞ்ஞானி முனைவர் பே. சசிகுமார் அவர்கள். இந்திய விண்வெளி புரட்சியின் தந்தை விக்ரம் சாராபாய் வாழ்க்கை வரலாற்று நூலினை அறிமுகப்படுத்தியுள்ளார் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனத்தின் முதல் பதிவாளர் பேராசிரியர் முனைவர் மு. முத்துவேலு அவர்கள். பல்வகை வடிவங்களில் அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை அறிவியல் விழிப்புணர்வை வளர்க்கும் நோக்கிலும் அறிவியல் பார்வையை மிகுவிக்கும் போக்கிலும் அறிவியலை நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற தூண்டும் வகையிலும் அள்ளி வழங்கியுள்ளனர் அறிவியல் தொழில்நுட்ப பேராசிரியர்களும் அறிவியல் வல்லுநர்களும். அனைத்தும் பண்புரை படித்து மகிழத்தக்கன, சிந்திக்கத்தக்கன, நடைமுறை வாழ்வில் செயல்படுத்தத்தக்கன. அறிவை வளர்ப்போம், ஆற்றலை பெறுவோம், ஆனந்தம் அடைவோம். அது நம்மை வளர்ப்பதுடன் நம் தேசத்தையும் வளப்படுத்தும்,
வலுப்படுத்தும், மேம்படுத்தும். அன்பர்களே வணக்கம். அறிவியல் தொழில்நுட்ப கருத்துக்களை எளிய இனிய நடையில் வழங்கும் பன்னாட்டு தரச்சான்று பெற்ற வண்ண இதழ்தான் அறிவியல் பூங்கா காலாண்டு இதழ். இந்த அறிவியல் பூங்கா 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. தொடங்கிய ஓராண்டிலேயே, அதாவது 2006ஆம் ஆண்டு ஆனந்த விகடனில் அறிவியல் பூங்காவை பற்றிய பாராட்டினை வழங்கி மகிழ்ந்தார் பிரபல எழுத்தாளர் சுஜாதா அவர்கள். இதுவரை 71 அறிவியல் பூங்கா இதழ்கள் வெளிவந்துள்ளன. இந்த அறிவியல் பூங்காவின் வாசகராக வேண்டுமா? அதற்கான விண்ணப்பத்தை நிறைவு செய்து QR கோடை சொடுக்கி ரூபாய் 1000 செலுத்தி அறிவியல் பூங்கா வாசகராகுங்களேன், வாசிப்பை நேசியுங்களேன், வாய்ப்பு வசப்படும், உங்கள் அறிவியல் தொழில்நுட்ப திறனும் சிறந்தோங்கும். அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நமது மயிலை திருவள்ளுவர் தமிழ்ச்சங்கத்தின் செயல்திறம் கண்டு அரிமா லியோமுத்து அவர்கள் இலவசமாக பூந்தண்டலத்தில் இடம் வழங்கினார்கள். அதனை திருக்குறள் ஆய்வு மைய பூஞ்சோலையாக்கினார் நமது சங்கச் செயலர் முனைவர் சேயோன் அவர்கள். அன்றிலிருந்து சிறப்பு விழாக்களில் தேசிய கொடி ஏற்றி அனைவருக்கும் அறிவுக்களஞ்சிய போட்டிகள் நடத்தி பரிசுகளும் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. கலைமாமணி விஜி சந்தோஷம் அவர்கள் திருவள்ளுவர் சிலையை வழங்க சுவாமி ஞானானந்தா, நீதியரசர் வள்ளிநாயகம், திரு ஜோதிமணி, முனைவர் பார்த்தசாதி இவர்கள் முன்னிலையில் இந்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. இங்கு இளைஞர்களுக்கான பயிற்சிகளை வழங்கி பணியில் அமர்த்துவது, மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ஆளுமை வளர்ச்சி, தொழில் முனைவோர் பயிற்சிகள் வழங்குதல், பல் ஊடக தெரிவிப்பியல் திறன் பயிலரங்கம் நடத்துதல், சமூக வானொலி நிலையம் அமைத்து வாழ்வியலை அறிவூட்டும் நிகழ்வுகளை நடத்துதல், இளைஞர்களுக்கு விளையாட்டுகளில் பயிற்சி அளித்தல், போட்டிகளில் வென்றவர்களுக்கு நவீன பயிற்சி அளித்து உலகத்தரம் மிக்கவர்களாக உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் தீட்டப்பட்டுள்ளன. இந்த திட்டங்களுக்கான கட்டிட வரைபடங்களை பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். இதை உருவாக்க 1 கோடியை திரட்ட வேண்டிய நிலையில் நாம் உள்ளோம். 100 கொடையாளர்கள் ஆளுக்கு 1 லட்சம் கொடுத்தால் வெற்றி நிச்சயம். அவர்களின் திருப்பெயர்கள் கல்வெட்டில் பொன் எழுத்துக்களில் பொறிக்கப்படும். இதுவரை நிதி கொடுத்த கொடையாளர்களின் பெயர்களை சொல்ல வேண்டியது நம் கடமையல்லவா? செயலர் சேயோன் குடும்பத்தினர் ஆளுக்கு 1 லட்சமாக 5 லட்சமும், அரிமாசா கீர்த்திவாசன் சந்திராமாள் கல்வி அறக்கட்டளை, ஆரோக்கியா என்டர்பிரைசஸ் லிமிடெட் சேலம், முனிவர் கிருஷ்ணச்சந்த் சோடியா, முனிவர் செல்வராணி செல்வம், சென்னை டிஎஃப்சி புரமோட்டர் திரு சதீஷ்குமார், மனாடெக் தொழில் குழுமங்களின் தலைவர் திரு மணநாதன் இவர்களெல்லாம் ஆளுக்கு 1 லட்சமும், சென்னை தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழக முன்னை துணைவேந்தர் முனிவர் கோ பார்த்தசாரதி, திருமதி மங்கையர்கரசி பார்த்தசாரதி, சென்னை வைட்டாலியம் செயற்கைப்பல் தயாரிப்பு நிறுவனர் திரு ச குமரகுருபரன், திருமதி மீனாட்சி குமரகுருபரன் என்ற இந்த 2 அன்றில் பறவைகளும் 4 லட்சங்களை வழங்கியிருக்கின்றார்கள். இந்த பட்டியலில் நீங்களும் இடம் பெறலாமே. பூந்தண்டலம் கல்வி பூஞ்சோலையாகும் அல்லவா? உதவிக்கரம் நீட்டுங்கள். தங்களின் நன்கொடைக்கு வருமான வரி விலக்கும் உண்டு. தங்களின் பெயர் காலத்தை வென்று நிற்கும். திருவள்ளுவர் பூஞ்சோலையை காண வாருங்கள். திருவள்ளுவர் அறிவுக்களஞ்சிய மையத்தை ஊர்கூடி தேரெழுக்க நிதி தந்து பெருமை கொள்ள அன்போடு வாருங்கள்.